புற்றுநோய் பாதிப்பால் சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல கராத்தே பயிற்சியாளர் சிகான் ஹுசைனி இன்னைக்கு காலமாக்கிட்டாங்க. இவங்களுக்கு வயசு 60. அந்த வகையில் மதுரையை பூர்வீகமாக கொண்ட சிகான் ஹுசைனி கராத்தே மேலே அதிக ஆர்வம் கொண்டவங்க. இதன் காரணமாக தன்னோட 11 வயசுலேருந்தே கராத்தே வீரராக ஜொலிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக காலேஜ் படிக்கும்போது இவங்க முழு கராத்தே வீரராக மாறிட்டாங்க. இவங்களும் மறைந்த நடிகர் விவேக்கும் ஒரே காலேஜில் படித்தவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கராத்தேல ஆர்வம் கொண்ட ஹுசைனிக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையுமே இருந்துச்சு. அந்த வகையில் கே பாலச்சந்தர், கமல்ஹாசன், ரேவதி, ரேகா உள்ளிட்டவங்களை வச்சு இயக்கின புன்னகை மன்னன் படத்தில் சிகான் ஹுசைனி அறிமுகமானாங்க. அதில் சின்ன வேஷத்தில் நடித்த இவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வர தொடங்குச்சு. அதன்படி இவங்க படங்களை நடிச்சிருந்தாலும் எதிர்பார்த்த திருப்புமுனை இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் தன்னை லைம்லைட்லேயே வச்சிருந்தாரு. அதுக்கு காரணம் கராத்தே தான். பவன் கல்யாண், விஜய் உள்ளிட்டவங்களுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. செலிபிரிட்டிகள் மட்டும் இல்லாமல் பல சாதாரண மாணவ மாணவர்களுக்கும் இவங்க கராத்தே மாஸ்டராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரையில் வந்தும் கராத்தே சொல்லிக் கொடுத்த பெருமைக்குரியவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கராத்தே மாஸ்டர் மட்டும் இல்லாமல் சிலை வடிக்கும் திறமை, ட்ரம்ஸ் வாசிக்கிற திறமை, ஆங்கிலத்தில் பாடல்கள் எழுதி அவரே இசையமைக்கிறது, வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறது, அதிரடி சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளில் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார். அதே மாதிரி விஜய் நடித்த பத்ரி படத்தில் நடிச்சும் ஃபேமஸ் ஆனாங்க. சூழல் இப்படி இருக்க சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் தனக்கு இரத்த புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் தான் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 யூனிட் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தாலேயே மறைந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு சிலை வடித்த ஹுசைனிக்கு இரத்த புற்றுநோய் அப்படிங்கிற செய்தி பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருந்துச்சு. இருந்தாலும் இவங்க உச்சக்கட்ட தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையுடன் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய், பவன் கல்யாண், உதயநிதி ஸ்டாலின் இவங்கள்ட்ட வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர், வீராங்கனையை உருவாக்கணும், தன்னோட கராத்தே பயிற்சி கூடம் இருக்கிற இடத்த பவன் கல்யாண் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளையுமே வச்சுருந்தாங்க. அந்த வகையில் கடந்த 22 நாட்களாக ஹாஸ்பிட்டலில் தொடர் சிகிச்சையில் இருந்த இவங்க நள்ளிரவு 1:45 மணி அளவில் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிகான் ஹுசைனி தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறதை அறிவிச்சிருந்தாங்க. சிகான் ஹுசைனி மரணத்துக்கு பல்வேறு தரப்பினரும் சோசியல் மீடியா மூலமாக தங்களோட இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சென்னை பெசன்ட் நகரில் இருக்கிற வில்வித்தை சங்கத்தில் இன்னைக்கு ஈவினிங் 7 மணி வரை அஞ்சலிக்காக வைக்கப்படுற அவங்களோட உடல் அதுக்கப்புறமா சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னுமே சொல்லப்படுது.